வேங்கை வயல் குடிநீர் தொட்டி தொடர்பான வழக்கில் 2 ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட காவல்துறை கைது செய்ய முடியாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை எவரையும் கைது செய்யாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் மனுதாரர் தரப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் வழக்கு தொடர்பாக ஜூலை மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பில் ஆஜரான அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் முனியப்பராஜ் ஆகியோர் இதுவரை 389 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாகவும் குரல் மாதிரிகள் சோதனை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சந்தேகத்திற்குரிய 3 நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்தும் காவல்துறையினர் ஒருவரையும் கைது செய்ய முடியாதது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் மனிதாபிமானமற்ற முறையில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையை மட்டும் பெற்றுக் கொண்டிருக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இதற்கு பதிலளித்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் புலன் விசாரணை முன்னேற்ற நிலையில் உள்ளதாகவும் ஆதாரங்கள் கிடைத்ததும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் நியமித்த நீதிபதி சத்யநாராயண் ஆணையம் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும் இன்னும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை எனவும் விசாரணை முடியும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு தொடர்பாக தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.